அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. வருகின்ற ஏப்ரல் 1 புதன்கிழமையில் பங்குனி உத்திரம் வரப்போகுது. முருகனுடைய பக்தர்கள் யாருமே இந்த ஒரு நாளை நம்ம மறக்கவே மாட்டோம். ஏன்னா முருகனுக்கான ஒரு விசேஷமான ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் தான். இது முருகனுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபட்டோன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன வேண்டி வரங்கள் கேட்குறோமோ அது எல்லா தெய்வத்துடைய அந்த அனுகிரகத்தாலே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் முருகனுக்கு 6 நாட்கள் விரதம், 11 நாட்கள் விரதம், அப்படி நிறைய வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி முருகனுக்கான நிறைய இது மாதிரியான வழிபாடுகள்லாம் எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட இது மாதிரியான விசேஷமான நாட்களில் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் விசேஷமான இந்த ஒரு விரதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலைங்கிற விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே நமக்கு நல்லதாகவே இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நாளுக்கான அந்த ஒரு சூக்ஷ்மம் அவ்வளோ ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். தமிழில் வரக்கூடிய மொத்தம் 12 மாதத்தில் 12வதாக வரக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம். அதே மாதிரி தான் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் 12வதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திரம். இப்படி இந்த 12 சேருகின்ற அற்புதமான ஒரு புனிதமான ஒரு நாள் தான் பங்குனி உத்திரமாக நம்ம கொண்டாடுறோம். இதற்கு 12 கரங்கள் கொண்ட முருகப்பெருமானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு குறையாத செல்வம் கண்டிப்பாக சேரும். நினைத்தது எல்லாமே நடக்கும். திருமண தடைகள் இருக்குன்னா அது எல்லாமே தீர்ந்து திருமணங்கள் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது இப்போ இருக்கிறப்பையும் சரி, நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, தெய்வ நிலையுடைய அடியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட பங்குனி உத்திரம் ஒரே ஒரு நாள் அனுஷ்டிக்கிறது எப்படிங்கிற மிக சூக்ஷ்மம் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரம் வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் 1 இதற்கு முதல் நாளே நம்முடைய வீட்லேயும் சரி நம்மளும் சரி அசைவ உணவுகள் நம்ம சாப்பிடுவதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா உத்திரம் நட்சத்திரம் நமக்கு நாளைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை நேரமே நமக்கு ஆரம்பிக்குது. அதனால தான் நமக்கு விரதங்களாக இருக்க தேவையில்லை. ஆனால் சிம்பிளாக அசைவ உணவுகள் மட்டும் நீங்கள் சாப்பிடாம வெறும் சைவ உணவுகள் மட்டும் நம்ம இருந்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி பங்குனி உத்திரம் அன்னைக்கு நமக்கு புதன்கிழமை காலையில் ஏந்திரிச்சு குளித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படம் நல்லா சுத்தப்படுத்தி நீங்கள் முந்தின நாளே இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு மனை இல்லாட்டி உங்களுடைய சுவாமி ரூம்லேயே தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ, குறிப்பாக செவ்வரளி பூக்கள் சாத்துறதுங்கிறது விசேஷம். அப்படி இல்லாட்டி வாசனையான பூக்கள் இல்லாட்டி வேறு உங்ககிட்ட என்ன புஷ்பங்கள் கிடைக்குதோ அந்த புஷ்பங்களால் நம்ம வைக்கலாம். அதே மாதிரி நான் அன்றைய நாள் நமக்கு திருப்புகழ் படிக்கிறது எவ்வளோக்களவு நீங்கள் திருப்புகழ் படிக்க முடியுமோ எல்லா திருப்புகழும் தெரிந்ததெல்லாம் படிக்கலாம். இல்லாட்டி வேல்மாறல் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம். அப்படி முடியாதவங்க நாள் முழுக்க ஓம் சரவணபவ முருகா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே நம்ம திருப்பி திருப்பி ஜெபிக்க முருகனுடைய அருட்கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம உணவை தவிர்த்துட்டு நம்ம விரதங்கள் இருக்கலாம். நம்முடைய வீட்டில் காலையில் இப்போ பூஜை பண்ணுறப்ப சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு உங்ககிட்ட என்ன நிவேதனம் இருக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம முருகனுக்கான பூஜைகளுக்கு எப்பயுமே சொல்கிறது தான் ஒரே ஒரு டம்ளர் பால், அதில் தேன் இல்லாட்டி நாட்டு சக்கரை. அப்படி பால்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது பழங்கள் மட்டும் வச்சுட்டு நீங்கள் சின்னதான எளிமையான ஒரு பூஜை மட்டும் முருகனுக்கு நம்ம செஞ்சாலே போதும். நிறைய பேர் ஏதாவது ஒரு பூஜை ஒரு ஃபங்க்ஷன்னா அப்படியே பெண்கள் வீட்டில் வேகமாக அப்படியே சமைக்கவும் சுவாமிக்கு வைக்கவும் அப்படி நிறைய வேலை அப்படியே பிஸி டென்ஷனாகவே இருப்பாங்க. அப்படிலாம் தேவையே இல்லைங்க. முருகன் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு அன்பு, ஆத்மார்த்தமான அன்பும் உண்மையான ஒரு பக்தி தான் எதிர்பார்க்கறது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு எளிமையான ஒரு நிவேதனம் மட்டும் வச்சுட்டு உங்களுடைய அந்த பூஜையை பங்குனி உத்திர நாளுடைய அந்த விரதத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
பங்குனி உத்திரத்துடைய விரதமானது நம்ம காலை மதியம் 2 நேரமுமே சாப்பிடாம மாலை நேரத்தில் கோவில்களுக்கு போயிட்டு நம்ம கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். இப்போ கோவில் எங்கள் வீட்டு பக்கம் இல்லை கோவிலுக்கு போக முடியாத சூழலாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டிலே சுவாமிக்கு நிவேதனமாக பால் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பால் நம்ம குடிச்சிட்டு நம்முடைய அந்த பூஜையை நம்ம முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் ஒரே ஒரு நேரம் எங்களுக்கு சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாதுமா, இல்லை வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க நமக்கு வரக்கூடிய அந்த நண்பகல் வேலை இருக்குது பார்த்திங்களா, அதாவது 12 மணிக்கு உச்சி பொழுதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு நேரம் மட்டும் காலை நேரம் மட்டும் நீங்கள் அந்த விரதத்தை எடுத்துகிட்டு மதியானத்துக்கு அப்புறம் எப்பயும் போல் நீங்கள் அஸ்யூஷுவலாக சைவ உணவுகள் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நேரம் நம்ம அந்த ஒரு நேர பொழுது விரதமாக இருக்கட்டும் 2 நேர பொழுது விரதமாக இருக்கட்டும், அந்த பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு விரதம் நம்ம சுவாமிக்காக நம்ம வேண்டி நம்ம வழிபட்டோன்னா உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். குறிப்பாக முருகனுடைய அனுக்கிரகம் நிச்சயமாக கிடைக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு விரதத்தை இவ்வளோ ஒரு வலியுறுத்தி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு நேரமாச்சும் ஃபாஸ்டிங் எடுங்க, 2 நேரம் ஃபாஸ்டிங் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான ஒரு பலன்கள் இருக்குது. அதனால் இந்த ஒரு வழிபாட்டை இந்த ஒரு முருகனுடைய விரத நாளை யாருமே நீங்கள் தவற விடாதீங்க. அதே மாதிரி இந்த நாளுக்கான இன்னொரு ஒரு பெயரே திருமண விரதம் தான். அதாவது திருமணம் நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது, சுப காரியங்கள் நம்ம குடும்பத்தில் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு நம்முடைய பசங்களுக்கு 24-25 வயசானாலே கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க பார்த்திங்களா. நம்முடைய குழந்தைகளை உங்களுடைய கல்யாணமாகாத பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு நேரம் மட்டுமாச்சும் விரதம் அன்னைக்கு நீங்கள் எடுக்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி முருகனுடைய வழிபாட்டில் கலந்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த பங்குனி உத்திரம் நாளுக்குள்ளே நம்முடைய மகனுக்கும் மகளுக்கும் மாலையும் கழுத்துமா முருகன் முன்னாடியே நம்ம போய் நிற்கக்கூடிய அந்த ஒரு அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வீட்டு பக்கத்தில் எங்களுக்கு முருகன் கோவிலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக பெருமாள் கோவிலில் போய் நம்ம பெருமாளை சேவிக்கலாம். ஏன்னா பெருமாளைக்கும் தாயாருக்கும் இந்த நாளில் இதே மாதிரி வைபவங்கள் நடக்கும். நமக்கு குறிப்பாக இந்த ஜாதகத்தில் நம்ம களத்திர தோஷம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு திருமணம் தாமதமாகறதுக்கு இந்த களத்திர தோஷம் கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு காரணம். அப்படிப்பட்ட களத்திர தோஷம் நமக்கு தீர்வதற்கு இந்த மாதிரி பங்குனி உத்திரம் நாளில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம போய் சேவித்தாலே போதும், எப்படிப்பட்ட தோஷங்களும் நிச்சயமாக நமக்கு நிவர்த்தியாகும். அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் முருகன் கோவிலையும் போய் சேவிக்கலாம், நம்ம பெருமாள் தாயாரையும் நம்ம போய் பார்த்து கும்பிட்டுட்டு வரலாம். அடுத்தபடியாக நமக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஈகோவாக இருக்குது, இல்லாட்டி கணவன் எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு, ஒரு மரியாதை இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு எத்தனையோ குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கோம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு நல்லபடியாக இருப்பதற்கும் நம்ம முருகனை போய் சரணடைஞ்சாலே போதுங்க. இந்த பங்குனி உத்திரமானது ஒரு திருமணம் குழந்தை பிறப்புக்குமான ஒரு வேண்டுதல் நடக்கிறதுக்கான ஒரு வழிபாடு மட்டும் கிடையாதுங்க. நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு, ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நம்ம போகணும், பெயர் புகழ் அந்தஸ்து அப்படி கௌரவம் அப்படி எல்லா இடத்துலையுமே நமக்கு நல்லபடியான ஒரு உயர்வு கிடைப்பதற்கு இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு இந்த உத்திரம் அந்த நேரத்தில் நம்ம போய் முருகனை போய் வழிபட்டாலே போதும், நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நம்மளை கொண்டு போய் முருகன் உட்கார வைப்பார். அதனால் எளிமையான இந்த விரத வழிபாடுகளை கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு மறக்காமல் செஞ்சு முருகனை வழிபடுங்க. நிச்சயம் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தாய நமக அப்படிங்கிற அற்புதமான முருகனுடைய நாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.